என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் உடைய 4வது வகுப்பில் இருக்கிறோம். ஒரு சின்ன கேள்வியோட இந்த செஷனை ஆரம்பிக்கலாம். ஆரக்கிள் டேட்டாபேஸை என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் சப்போர்ட் பண்ணுமா? நிறைய டுட்டோரியல் கிளாஸஸில் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்குக்கு வந்து எஸ்கியூஎல் சர்வர் டேட்டாபேஸை வச்சு தான் டெமோ கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆரக்கிள் டேட்டாபேஸை வச்சு டெமோ கொடுக்குறவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மி. சரிங்களா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் 6 ப்ளஸ் .NET ஃப்ரேம்வொர்க் ப்ளஸ் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் ப்ளஸ் ஆரக்கிள் டேட்டாபேஸ் இந்த காம்பினேஷனில் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி காட்ட போகிறோம். டெமோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னா விஷுவல் ஸ்டுடியோ 2019 தேவைப்படும், ஆரக்கிள் டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், SQL டெவலப்பரும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது போக மூன்றாவதாக ஆரக்கிள் டெவலப்பர் டூல்ஸ் ஃபார் விஷுவல் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். சரிங்களா, அந்த எக்ஸ்டென்ஷன் எங்கே போய் இன்ஸ்டால் பண்ணணும்னா கீழே நான் உங்களுக்கு ஒரு லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதையுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இப்படி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மாத்திரம்தான் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் ப்ளஸ் ஆரக்கிள் டேட்டாபேஸ் காம்பினேஷனில் நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோஸ் ஃபார்ம் கிரியேட் பண்ணுற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் நேம் வந்து ஆரக்கிள் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் EntityFramework 6 .NET அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. சரிங்களா, ப்ராஜெக்ட் நேம் எப்படினாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ப்ராஜெக்ட் நேம் வந்து எப்போவுமே எந்த டெமோ கொடுக்குறோமோ அந்த டெமோவை பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் நேம் செட் பண்ணிப்போம். சரிங்களா, இப்போ கிரியேட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகுது. இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆரக்கிள் டெவலப்பர் டூல்ஸ் ஃபார் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷனில் போய் பார்க்கணும். சரிங்களா, எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் இன்ஸ்டால்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆரக்கிள் டெவலப்பர் டூல்ஸ் ஃபார் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆயிருக்கு. சரிங்களா, அப்படி இன்ஸ்டால் ஆயிருந்தால் மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆரக்கிள் டேட்டாபேஸ்க்கு என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் மாடல் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா, இதை செக் பண்ணிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்குக்கான பேக்கேஜஸை வந்து நக்கெட் பேக்கேஜ் மேனேஜரில் வந்து டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா, டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸில் செக் பண்ணுறேன். சரிங்களா, என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்குக்கான எந்த பேக்கேஜஸுமே இருக்காது. சரிங்களா, செக் பண்ணிவிட்டு நக்கெட் பேக்கேஜ் மேனேஜரை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ப்ரௌஸில் போயிட்டு ஆரக்கிள் என்டிட்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். சரிங்களா, ஆரக்கிள் என்டிட்டின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து எந்தெந்த பேக்கேஜஸ்லாம் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் டவுன் ஆகும். அதில் கரெக்டான பேக்கேஜஸை நம்ம செலக்ட் பண்ணணும். Oracle.ManagedDataAccess.EntityFramework அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது. சரிங்களா, அந்த பேக்கேஜ் வேர்ஷன் வந்து 19.3.0 அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது 4 காம்போனன்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா, 4 காம்போனன்ட்ஸ்னால் ஒன்று வந்து என்டிட்டி ஃப்ரேம்வொர்க், அதுக்கப்புறம் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் SQL சர்வர், அதுக்கப்புறம் Oracle.ManagedDataAccess.EntityFramework இந்த 4 DLL வந்து ரெஃபரன்ஸில் போயிட்டு ஆட் ஆகும். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ரெஃபரன்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன 4 DLLம் ஆட் ஆகிருக்கும். சரிங்களா, EntityFramework.sqlserver, Oracle.ManagedDataAccess.EntityFramework இந்த 4 DLLம் ஆட் ஆகிருக்கும். என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் நம்ம EDMX ஃபைல் ஒன்று ஆட் பண்ண வேண்டி இருக்கும். சரிங்களா, ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணி ஆடுன்னு கொடுத்து நியூ ஐட்டம் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, நியூ ஐட்டம் கொடுத்துட்டு அதில் ADO.NET என்டிட்டி டேட்டா மாடல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி shipping.edmx அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, நேம் கொடுத்து ஆடுன்னு கொடுக்குறேன். இப்போ ஆடு கொடுத்த பிறகு இப்போ டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறதுனால ஒரு 4 ஆப்ஷன் வந்து பாப்பப் ஆகும். எந்த ஆப்ஷனில் நீங்கள் EDMX ஃபைல் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. நம்மளுக்கு டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் தான் EDMX ஃபைல் கிரியேட் பண்ணணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, கொடுத்த பிறகு இப்போ டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். எந்த டேட்டாபேஸ்க்கு EDMX ஃபைலை கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த டேட்டாபேஸை நம்ம கனெக்ட் பண்ணணும். நியூ கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த ப்ராஜெக்டில் ஆரக்கிள் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண போகிறதுனால டேட்டா சோர்ஸஸ் சேஞ்சுன்னு கொடுத்துட்டு ஆரக்கிள் டேட்டாபேஸை செலக்ட் பண்ணி அதில் டேட்டா ப்ரொவைடரில் ODP.NET மேனேஜ்டு டிரைவர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். சரிங்களா, நீங்கள் அந்த ஆரக்கிள் டெவலப்பர் டூல்ஸ் ஃபார் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இங்கே காட்டும். இப்படி இந்த ஆப்ஷன் காட்டலைன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வந்து இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்த விண்டோவில் கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக செட் பண்ண சொல்லி கேட்குது. சரிங்களா, கனெக்ஷன் டைப் வந்து பேசிக்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, அதோடைய சர்வீஸ் நேம் என்ன, எந்த ஹோஸ்ட் நேம், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். சரிங்களா, இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த எல்லா தகவல்களும் கொடுத்து தான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவோம். அது எப்படின்னு தெரியலன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை கான்ஃபிக் ஃபைல் ஆட் பண்ணணுமா எஸ்ஆர் நோவான்னு கேட்குது. எஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு
நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு டேட்டாபேஸில் என்னென்னலாம் டேபிள் இருக்கோ அந்த டேபிள் எல்லாமே இதில் லிஸ்ட் டவுன் ஆகும். சரிங்களா? இப்போ டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறேன். அதில் ஷிப்பிங் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமாக்குள்ளே ஷிப்பிங் கம்பெனி அப்படிங்கிற டேபிளை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். சரிங்களா? இந்த டேபிளுக்கு நான் ஒரு டேட்டா மாடல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டேபிளை செலக்ட் பண்ணி ஃபினிஷ்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இப்படி கொடுத்த பிறகு edmx ஃபைலு ஜெனரேட் ஆகும். edmx ஃபைல் ஜெனரேட் ஆன பிறகு அந்த edmx ஃபைலை ஓப்பன் பண்ணோம்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிகிற டிசைன் வியூ தான் தெரியும். டேட்டாபேஸ் சைடு ஒரு டேபிள் இருக்கிறதுனால ஒரே ஒரு டேபிள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டுது. 2-3 டேபிள் இருந்துச்சுன்னா அந்த 2-3 டேபிளுமே இந்த டிசைன் வியூவில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்புமே லைன் போட்டு காட்டியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த edmx ஃபைலை எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த edmx ஃபைலுக்குள்ளே என்னென்ன ஃபைலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். EntityFramework ஓல்டு வேர்ஷனில் 1 or 2 ஃபைல்ஸ் தான் கிரியேட் ஆகும். ஆனால் EntityFramework 6 என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு 4-5 ஃபைலுக்கிட்ட ஜெனரேட் ஆகும். அந்த ஜெனரேட் ஆகிற ஒரு ஃபைல் வந்து டேட்டாபேஸில் என்ன டேபிள் இருக்கோ அந்த டேபிள் நேமில் ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ டேட்டாபேஸ் சைடு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்_கம்பெனி அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் நேமில் வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைல். இது போக app.config அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த app.config ஃபைலில் வந்து இருக்கக்கூடிய EntityFrameworkக்கான டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டி இருக்கும். சரிங்களா? TNS_admin அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா லைன் வந்து ஆட் ஆகிருக்கும். அந்த லைன் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையில்லை. அந்த லைனை ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்கள் வச்சு பாருங்கள். ஒருவேளை எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணலன்னா அப்படியே விட்டுருங்க. ஆனால் என்னுடைய கேஸில் வந்து எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். அதனால் அந்த இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் முக்கியமான ஸ்டெப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய என்டிட்டி மாடலை வச்சுட்டு டேட்டாபேஸில் போயிட்டு ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபார்மை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோடிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அந்த கோடிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஷிப்பிங் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஃபைல் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த கிளாஸ் ஃபைலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? அப்படி க்ரியேட் பண்ணும்போது கம்பெனி நம்பர் என்ன, அந்த கம்பெனி நேம் என்ன, அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த ஆப்ஜெக்டில் வந்து க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்டிட்டி கனெக்ஷனை இனிஷியேட் பண்ணணும். எப்படி இனிஷியேட் பண்ணுறேன்னா வேர் கண்டெக்ஸ்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி என்டிட்டி கனெக்ஷனை ஒன்று இனிஷியேட் பண்ணுறேன். என்டிட்டி கண்டெக்ஸ்ட் கனெக்ஷன்னா என்னன்னு சொல்லி தெரியலன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய EntityFramework கிளாஸ் 1 வீடியோ போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? இந்த கண்டெக்ஸ்ட் கனெக்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறோம்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு context.save changes சொல்லி கொடுத்துட்டு ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன். சரிங்களா? பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகி லைன் பை லைனாக ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூட் ஆரம்பிக்குது. ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. கண்டெக்ஸ்ட் கனெக்ஷன் இனிஷியலைஸ் ஆகிருக்கு. அப்படி இனிஷியலைஸ் ஆன கண்டெக்ஸ்ட் கனெக்ஷனுக்குள்ளே அந்த ஆப்ஜெக்டை ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து கடைசியாக சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி மெத்தட் வந்து கால் ஆகிருச்சு. இப்போ என்ன ஆயிருக்கணும்னா டேட்டாபேஸில் போயிட்டு அந்த ஷிப்பிங் கம்பெனி அப்படிங்கிற டேபிளுக்குள்ளே ஒரு டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கணும். சரிங்களா? போய் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். SQL டெவலப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஷிப்பிங் கம்பெனி அப்படிங்கிற டேபிளில் வந்து செலக்ட் கொயரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? அப்படி செலக்ட் கொயரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது அந்த டேபிளில் வந்து நம்ம ப்ரோக்ராமிங்லேருந்து இன்சர்ட் பண்ண டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிருக்கணும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம EntityFramework பயன்படுத்தி வெறும் இன்சர்ட் ஆப்ரேஷன் மாத்திரம் தான் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது போக அப்டேட் ஆப்ரேஷன், டெலிட் ஆப்ரேஷன், செலக்ட் ஆப்ரேஷன் இது எல்லாமே EntityFramework பயன்படுத்தி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியணும்னா இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸில் உள்ள வீடியோக்களை போய் பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ எப்படி EntityFrameworkல டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் Oracle பயன்படுத்தி ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நமக்கு தெரிந்ததை கரிசனையுடன் கற்பிப்போம். நன்றி.